வணக்கம் உறவுகளே, இது உங்கள் 2T ஜோஜூஸ் கிச்சன்லேருந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம். அப்பா ஏற்கனவே சுறாவை பற்றின வீடியோ போட்டிருந்தாங்க. எந்த சுறா ரொம்ப பெஸ்ட்டு சாப்பிட்றதுக்குன்னு இந்த பார்த்திங்களா, இந்த சாம்ப கலரில் இருக்கிறத கிரே கலரில் இருக்கிற இந்த சுறா தான் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பெரிய ஸ்லைஸ் வீட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. குழம்பு வைக்கவா இல்லாட்டினா சுறா புட்டு பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே, புட்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வாஷ் பண்ணி வேக வச்சோம். தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. இதை நீங்கள் ஆவிலையும் வேக வைக்கிறது ரொம்ப நல்லது. பட் இது பெரிய ஸ்லைஸ்னால நாங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சோம். ஒரு 7 to 8 நிமிஷம் அதை கொதிக்க விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்ச பிறகு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்குது பார்த்தீங்களா, இது மண் மாதிரி சொர சொரன்னு இருக்கும். இதை எடுத்துடணும். இந்த தோலை எடுத்துட்டு வெறும் சதையை மட்டும் உதிர்த்து போடணும். சுற்றி வர அந்த தோல் எல்லாத்தையும் நான் எடுத்துருவோம். இந்த சுறா எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா, ரொம்ப நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் சரி, பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் சரி, இது ரொம்ப நல்லது. இதில் புரோட்டீன் நிறைய இருக்குது. இதை எப்படி செய்யணும்னா, ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்த பருப்பு, சீரகம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நான் கொஞ்சம் நிறையாவே வெட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த மீன் உதிர்த்து வச்சுருக்கிறத உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதையும் வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஈரப்பசையாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். லேசாக உப்பு போட்டுக்கோங்க தேவைப்பட்டால். அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் துருவல் போடுங்க. கொஞ்சம் பச்சை மிளகாவை திரும்பவும் நான் ஒரு பெரிய பச்சை மிளகாவை நல்லா ஸ்லிட் பண்ணி இப்படி போட்டுக்கிறேன். அது ஒரு வாசனை கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடைசியில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு வாசனைக்காக ஊற்றுறேன். இப்போ நீங்கள் உப்பு எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சுவையான சுறா புட்டு நீங்களும் செய்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரிஜினலான சுறா மீன் வேணும்னா நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போடுங்க. இந்த நாள் தொடங்கட்டும் இனிய உணவோடு.